வானிலை தொடர்பான அண்மை செய்தி. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு? சரியா வங்கக்கடல்ல எந்த இடத்துல இந்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய மேலடுக்கு சுழற்சியின் தாக்கத்தால் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு வங்கம், வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒடிசா கடலோர பகுதியில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகள், மேற்கு வங்கம், வங்கதேசம், ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையேயான 60 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடல் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அதாவது இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒடிசா பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகப்பிரியா. காயத்ரி, தற்போது வடமேற்கு வங்கக்கடல்ல இந்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இதனையடுத்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காற்றின் வேகமும் மழையின் அளவும் எப்படி இருக்கும்? மழைக்கான வாய்ப்பு தமிழகத்துல எந்த அளவு இருக்கிறதா சொல்றாங்க? நிச்சயமாக ஆந்திர பகுதியில் இந்த வங்கக்கடல் பகுதியில் இந்த உருவாகியுள்ள இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு காரணமாக ஆந்திர பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் கணிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அந்த ஆந்திரா கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தமிழகத்தை சேர்ந்த மாவட்டங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் இரவு நேரங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக அவ்வப்பொழுது மாலை நேரத்தில் மழையானது பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்றைய தினம் முதலே மழை பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே மழை பொழிந்து வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் கூடுதலான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஆந்திர கரையை ஒட்டிய தமிழகத்தை சேர்ந்த மாவட்டங்களுக்கு பலத்த காற்றும் அதே போன்று இந்த மழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.